சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்விலிருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே, ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்பா பட்டது போதும்டா, ஒழுங்கடா எங்களை, அந்த அளவுக்கு வந்திருப்பீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு விஷயத்திலையும் மன அழுத்தம், எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாத நிலைமை, யாருக்கிட்டையும் வந்து பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை, எந்த ஒரு விஷயத்திலையும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகம், அலைச்சல் ரொம்ப அதிகம். இது எல்லாம் ரொம்ப 2 வருஷம் 2.5 வருஷமாக அப்படியே போட்டு எடுத்துருக்கோம் உங்களை. இப்போது நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வரும். ஆனால் மாற்றங்கள் என்ன அப்படியே பெரிய ஏற்றங்கள் இருக்குமா அப்படின்னா, இப்போ பாத சனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகிட்டே வரும். 2ஆம் இடத்துல சனி பகவான், அதனால் பேச்சில் மட்டும் கண்ட்ரோல்டாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறதன் மூலியமாக என்ன ஆகும்னா, அது செயல்படுத்த முடியாமல் போய் அதனால் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம் வருவீங்க. அதனால் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. அதை தவிர இன்னொன்று பார்த்தீங்களே, ஆனால் தேவையில்லாமல் பேசுறது, யாரையும் காசிப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் இதனாலேயே சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசியின் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வந்து நிச்சயமாக பணம் நிச்சயமாக வரும். கவலைப்படவே தேவையில்லை. பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை இருக்காது. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதை தவிர வந்து தேவையில்லாமல் வந்து யாருக்காவது வந்து நீங்கள் சொல்லி அவர் உங்களுக்கு மூலியமாக அவர் கிடச்சிதுன்னு வெளியில் ப்ராபகண்டா பண்ணுறது,
அதாவது தற்பெருமை புகழ்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு போய்விடும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 11ஆம் இடம் 3 இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னி, 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு. இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை. இந்த பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள் ஏமாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஐயா சொல்வார். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் 1 4ஆம் இடம் பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன மாத்திருஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். அப்போ கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷனில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கும்பராசியை சேர்ந்த +2 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸாமில் போய் உட்காந்தா பேப்பரை பார்த்தா எல்லாமே பிளாங்காகவே இருக்கிற மாதிரி தெரியும். கொஸ்டின் எல்லாமே படித்தது எல்லாமே மறந்து போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் 6/3/2026 24/4/2028 வரையிலும் படிக்கிறது மனப்பாடம் போடுறதோட எழுதி பாருங்கள். அப்போ ஞாபக மறதி ப்ராப்ளங்கள் குறைய ஆரம்பிக்கும். கையை சிறப்பாக இருக்கும் எழுது. அப்போ அங்கே போய் கொஸ்டின் பேப்பரை விளக்கும் போது எல்லாமே கிளியராக இருக்கும். அடுத்தது வண்டி வாகனங்களில் போகணுன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. நீங்கள் அர்ஜெண்ட்டாக போனால் நீங்கள் கரெக்டாக ஓட்டினாலும் பின்ன வரவங்களோ முன்ன வரவங்களால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்கு வீட்டில் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று பட்டா இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி புறம்போக்காக இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அதனால் உங்களுடைய குடும்ப வக்கீலை கலந்து ஆலோசித்து அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்ட போது 1க்கு 10 முறை யோசனை பண்ணி இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறத வாங்குங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் இருக்கிற வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழுதுனால பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் வண்டியை மாற்றுறதை தவிர்த்துட்டு இருக்கிறத அப்படியே அமைக்கபுளாக ஓட்டிகிட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது 2ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை எங்கே விழுது அப்படின்னாக்க கன்னியில் விழுது. கன்னி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு அது 8ஆம் இடம். அப்போ மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு, லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் இதிலேருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு தான் அது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்காக, உத்தியோகத்திற்காக, அதை ப்ரமோஷனுக்காக, இதுக்காக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். இந்த இடமாற்றம் ஏற்றமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியை குரு பார்க்குறவரும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை நம்ம ஏற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடியது நம்மளுடைய கையில் இருக்குது. அடுத்தது ராசிக்கு 11ஆம் இடமான தனுரை பார்க்குறாரு. பொருளாதாரத்தில் இழப்புக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்காது. 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரத்துக்கே கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். உடல் உழைப்புக்கள் பண்ண வேண்டியிருக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன ஒன்று, தனக்காரனான குரு பார்க்குற வரையிலும் ப்ராப்ளம் இருக்காது. 5ஆவது மாதம் வரலும், அதுக்கப்புறம் 10ஆவது மாதம் வரலும் பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்துட்டு ராசியை பார்க்கும்போது ஏற்றமாக இருக்கும். அப்போ இந்த குருவுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அப் டவுன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் செய்கின்ற தொழிலில் நாணயமாகவும் சத்தியத்துக்கும் தர்மத்திற்கும் விசுவாசத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்தால் அந்த சனி பகவான் நல்லபடியாக கொடுப்பாரு, இல்லைன்னா கெடுத்து விட்டு போயிடுவார். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது. அதை கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னாக்க பாத சனியாக போகிறாரு. கடந்த 5 வருஷமாகவே அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். சரி, அடுத்தது சரணாகதி அடையணும் அப்படின்னு சொன்னாக்க திருக்கொள்ளிக்காடில் உள்ள சனீஸ்வர பகவானை சரணாகதி அடையணும். சரி, திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஒரு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்தது 2வது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை,
இதை தவிர 6/3/2026 24/4/2018 வருஷத்துக்கு ஒரு முறையேனும் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? அத்தனையும் விலகும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போயெல்லாம் செய்ய முடியாது, ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் சொல்லு அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனி ஹோரை காலையில் 6 to 7 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம் வாங்க. அதே போல் மாத கடைசியில் உண்டான சனிக்கிழமையில் எள் சாதமோ தயிர் சாதமோ அங்கே உள்ள சிவாச்சாரியாரை செய்ய சொல்லி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. ஏற்றம் கிடைக்குமா? ஏற்றம் கிடைக்கும். எனக்கு அதுக்கும் முடியலை அப்படின்னா 6/3/2026 24/4/2028 வரையிலும் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லுங்கள். இதுவும் முடியல சாமி, என்னால் டெய்லி சொல்ல முடியாது அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்தந்த சனிக்கிழமையில் சனி ஓரையான காலைல 6 to 7 சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். கணவன் மனைவியிடையே சற்று சலசலப்பு இருக்கக்கூடும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ தன்னால் முடியும் என்ற இருமார்ப்போ அகங்காரமோ இல்லாமல் செயல்படுவது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் நிச்சயமாக கெடுப்பார். யாரையும் நம்பி வாக்கு கொடுக்கறது இன்னும் மோசமான விஷயம். உங்களை நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. பண வரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் 10 தடவைக்கு 20 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 7.5 சனி வேறு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உடல் நலம், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை இருக்கும் இடத்தை விட்டு வெளியே செல்வது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழிலில் அதீதமான லாபம் இருக்காது. இவ்வளவு நாள் ரொம்ப மோசமாக இருந்தது, இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையானால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்ச கிரகங்கள் இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயம்
நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, அதிகபட்சமாக 8 வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் வழக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்ருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைனா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.